ஹலோ கைஸ், சினிமா அப்படிங்கிறது என்னங்க? அந்த காலத்தில் வச்சுங்களேன், டைமை பாஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு தெரியாமல் ஒருத்தர் ஒரு சில விஷயங்களை காட்டும்போது நம்ம அதை ஆச்சரியமாக பார்த்துருப்போம். அது நமக்கு அப்போ அப்படியே கடந்து போயிடும். ஓ, இதை காமிச்சிட்டாங்க நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்போம். அப்படியே இப்போ ஜென்ரேஷன் மாற மாற என்ன ஆகுது, சினிமாங்கிறது நம்மளோட லைஃபோட பார்ட் ஆகிட்டு. இப்போ தீபாவளி ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது, பொங்கல் ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது, அதோட இந்த படம் பார்க்குறது ஒரு செலிப்ரேஷனாக சேர்ந்துக்கிட்டு. முன்னாடிலாம் இப்போ ஹீரோவுக்கு அடிச்சிக்கிற மாதிரி, இந்த ஹீரோ என்னோட அவர், இந்த ஹீரோ என்னோட ஆள், இந்த ஹீரோக்காக நான் இப்படி பண்ணுவேன், இந்த ஹீரோக்காக நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறதுலாம் இப்போ கிடையவே கிடையாது. ஒரு படமாக பார்த்தாங்க, அப்படியே அந்த படத்தோட நேரத்தையும் ஓட்டிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அப்படியே இப்போ ஜென்ரேஷன் மாற மாற சினிமாங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாகிட்டு சினிமாவில் இப்போ எத்தனையோ விஷயங்கள் மாறிட்டு, ஆனால் இந்த எமோஷ்னல் சினிமாங்கிறது இப்போ அந்தளவுக்கு வரதில்லை. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், நிறைய சீனில் எமோஷ்னல் அப்படிங்கிறது ரொம்பவே மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இப்போல்லாம் எமோஷ்னல் சினிமா எடுத்தாலே அவன் என்னடா கிரெஞ்சி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த எமோஷ்னல் சினிமா தான் எனக்கு தெரிஞ்சு சினிமாவோட ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சினிமா ஈஸியாக நமக்கு எமோஷனை கனெக்ட் பண்ணும்போது அந்த படத்தோடு ஒன்றி போய் அந்த எமோஷன் நமக்கே நடக்கிற மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுவும் இல்லாமல் ஒரு படத்தோட கிளைமேக்ஸில் அந்த எமோஷனை நம்ம கூட கனெக்ட் பண்ணும்போது என்ன இப்படி அழுகு விட்டுறா நம்மளை அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும். அப்படி நம்மளை அழுகு வச்ச ஒரு சில படங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் முதல்ல வருது, இப்போ ரீசெண்ட் டைமில் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்க பிதாமகன். இந்த படம்லாம் நான் முன்னாடி பார்த்ததே கிடையாது. என்னடா படம் இது, எப்போ பார்த்தாலும் கிளைமேக்ஸில் எப்போ பார்த்தாலும் சோகமாக முடிக்கிறாரு, இதெல்லாம் என்னடா கதை அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து பார்த்ததே கிடையாது. நான் கூட இது சும்மா சப்புன்னு இருக்கும், ஏதோ ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக டிவியில் போடும்போது என்ன தான் கதைன்னு சொல்லி பார்ப்போமே பார்த்தா இப்படியும் ஒரு படம் எடுத்துட முடியுமான்னு சொல்லி இப்போ வரைக்கும் என் மண்டையில் ஒரு கேள்வியாகவே இருக்குது. அந்த படத்தை டிவியில் பார்த்துட்டு என்னால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கிளைமேக்ஸ்லாம் ஒரு செகண்ட் அழுதுட்டேன். நான் எமோஷன் படம் எப்போ பார்த்தாலும் சரி அழுதுருவேன். எங்கள் அம்மாலாம் கிண்டல் அடிப்பாங்க, ஏன்டா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுகுறேன்னு. எனக்கு அது அப்படி தெரியல. ஒரு எமோஷனாக நம்ம பார்த்துட்டு அழுகுறோன்னு வச்சுக்கேன், அந்த படத்தோடு நம்ம அந்தளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கோம், அந்த படத்தை அந்தளவுக்கு உன்னிப்பாக நம்ம கவனிச்சிருக்கோம், அந்த எமோஷன் நமக்கே நடக்கிற மாதிரி நினச்சி அழுகுறோன்னா நான் ஒவ்வொரு படத்தையும் பார்ப்பேன். விக்ரம் சார் இந்த படத்தில் பார்த்துட்டு எனக்கெலாம் செம்ம ஆச்சரியம். இப்படியும் ஒரு மனுஷனால் பேசாமல் இந்தளவுக்கு ஒரு இம்பேக்டை நம்ம கூட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் சூர்யாவுக்கும் விக்ரமுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுங்கிறது, அவர் இவர்கிட்ட பேசியிருக்கவே மாட்டார் சூர்யாக்கிட்ட. ஆனால் இந்த சித்தான்கிற கேரக்டரை நம்ம சூர்யா சக்தி, அதாவது ஜெயிலில் ஒரு சீக்வன்ஸ்லாம் மீட் பண்ணியிருப்பார். ஆனால் அவருக்காக கடைசியில் இறந்து போகிற அளவுக்கு ஒரு மாதிரி கரெக்டாக எமோஷனாக கொண்டு போயிருப்பார் பாருங்கள். நம்ம பாலா நின்று தலையில் ஏறி நின்று சுற்றிலால் அடித்த மாதிரி நங்குன்னு படம் நிற்கும். அந்த அளவுக்கு தரமாக மேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்னுமே இந்த படத்தை பார்க்கலன்னா கரெக்டாக பாருங்களேன். விக்ரமோட பர்ஃபார்மன்ஸு எல்லாருமே அழ வச்சிடும். ஒரு சில பேர்லாம் கேட்பாங்களே, உனக்கெல்லாம் அழுகையே வராதான்னு. இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களால் உங்கள் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எனக்கெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு 2 நாளாக மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த லிஸ்ட்டில் 2வது இருக்க படம், இப்போ கூட என் மொபைலில் கிடக்கிற படம் சார்பேட்டா பரம்பரை. எனக்கு போர் அடித்தாலே இந்த படம் தான் பார்ப்பேன். அந்தளவுக்கு நம்மளை ஒரு எங்கேஜிங்காக வச்சுருக்கோம். ஒரு ஸ்போர்ட்ஸில் இப்படியும் படம் எடுத்துட முடியுமா? நம்ம ஆர்யா அதுக்கு முன்னாடி அரண்மனைன்னு நினைக்கிறேன், அரண்மனை 3 பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இப்படி ஒரு பெர்ஃபார்மரை கூட்டிகிட்டு போய் என்னடா கிரெஞ்சு படத்தெல்லாம் நடிக்க வச்சுட்டின்னு சொல்லிட்டு ஆர்யாவுக்கு ஃபேனாகவே மாறிட்டாங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ரங்கவத்தியார், கபிலன், ரோஸு, வேம்புலின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த மைண்ட்லேயே இருக்க ஒவ்வொரு பேரும். இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ சினிமானா என்னன்னு ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு உங்கள்கிட்ட பேச முடியும்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. தங்கலான் எடுத்த நம்ம பாரஞ்சித் தான் இந்த படத்தையும் எடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்தளவுக்கு டீட்டெயில்டிங்கு, ஒவ்வொரு கேரக்டருக்கும் கரெக்டான அந்த அவங்களுக்கான ஸ்பேஸு எல்லாத்தையுமே கொடுத்து கரெக்டாக பண்ணியிருப்பார். இந்த படத்தை அமேசான் ப்ரைமில் ஏன்டா விட்டாங்க, தேட்டரில் ஏன்டா ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லி எனக்கு இப்போயுமே கேள்வியாக இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொல்லி இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. லிஸ்ட்டில் 3வதாக இருக்கிறது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்டான வாழை. என்னடா நம்ம மாரி செல்வராஜ் இப்படியே படம் எடுக்கிறாரே, அவர் எதுக்கடா சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். தன்னோட சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டத்தை பட்டிருந்தா அவர் இப்படிலாம் படம் எடுப்பார்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சிவானந்தன்கிற கேரக்டர் அந்த சின்ன பையன் அழகாக பண்ணியிருப்பார். அது இல்லாமல் அவங்க அக்காவுக்கும் அதுக்கப்புறம் அந்த கலையரசன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கும் வர அந்த லவ் போர்ஷனையுமே சூப்பராக எழுதியிருப்பாப்புல. இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப எமோஷனல் பர்சனாக இருந்தால் இந்த படத்தை பார்த்துடாதீங்க. கிளைமேக்ஸ்லாம் நம்மளை அழ வச்சே சாவடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு எமோஷன் அந்தளவுக்கு இருக்கும் கிளைமேக்ஸில். மறக்காமல் பார்த்துருங்க.
இந்த லிஸ்ட்டில் 4வதாக இருக்கிறது மறுபடியும் ஒரு பாலாவோட படம் அவனிவன். இந்த அவனிவன் படத்தை பார்க்கும்போது எனக்குலாம் ஒரு கேள்வி வருதுங்க. இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்ம விஷாலா ரத்னம் படத்தில் இப்படி கிரெஞ்சி பண்ணி வச்சுருந்தான்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு ஆத்திரமும் ஒரு கோபமும் தான் இருக்குது. ஏன்யா உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க? இந்த அளவுக்கு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு கதையை சூஸ் பண்ண தெரியாமல் சூஸ் பண்ணி ஏன் எங்களை சாவடிக்கிற அப்படி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இந்த கிளைமேக்ஸில் ஆரியாவும் ரோல் பண்ணியிருப்பார். ஆனால் விஷால் தான் அந்த இடத்துல தூக்கி நிறுத்திருப்பார் மொத்த படத்தையும். அந்த கிளைமேக்ஸில் ஹைனஸ்ங்கிற கேரக்டர் சாகும்போது அந்த எமோஷனை கன்வே பண்ண தெரியாமல் மரத்தில் ஏறி தூக்க அறுத்துட்டு இவர் கடந்துக்கிட்டு கதறுவார். அந்த சீனா அந்த எமோஷனை இவர் வெளிப்படுத்தின விதம் தான் ஆடியன்ஸ் அந்த படத்தை திரும்ப 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 பார்க்க வச்சுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி சிரிப்பாகவே கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனு அந்த சாங்ஸு எல்லாமே செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கேரக்டருக்காக அந்த 1.5 கண் வச்சுருந்தெல்லாம் இவரை தவிர வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாது. இனிமேலாச்சும் நம்ம விஷால் இந்த மாதிரி நல்ல கதையை சூஸ் பண்ணி நடித்தா நம்ம விஷாலுக்கும் ஃபேன் பேஸ் அதிகமாகுங்க. அதே மாதிரி நம்ம விஷால் நடிக்கிற ஒரு நல்ல நல்ல படமாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னு வச்சிங்களேன், தயவு செஞ்சு சொல்கிறேன் பார்த்துடாதீங்க. கிளைமேக்ஸ் அழுதா நான் பொறுப்பு கிடையாது, அதுதான் சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இருக்க படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம சூர்யா நடித்து நமக்கு ஒரு மிகப்பெரிய எமோஷ்னல் ட்ராபேக்காக வந்த ஜெய் பீம் படம் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எமோஷன் இப்போ வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிரட்டி விட்டுருப்பாப்புல மனுஷன். அதுவும் இல்லாமல் நம்ம சூர்யா ஒரு பக்கம் இது ஸ்கோர் பண்ணால் நம்ம மணிகண்டன் அந்த ஃப்ளாஷ்பேக்கு அந்த கதை யோசிக்கிறப்ப திருப்பி வந்துட்டு போவார். ஆனால் ஃபுல்லாக வந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் காட்டின அந்த எமோஷன் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே பார்த்தாலே நம்ம கிளைமேக்ஸ்லாம் அழுவ வந்துடும். அதுவும் இல்லாமல் டயலாக்ஸ் எல்லாம் உண்மையிலேயே சூப்பராக எழுதியிருப்பாங்க. நான் திருடனை ஒத்துக்கையாக போலீஸ் போட்டு அந்த அடி அடித்தோம். நான் திருடனுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுலாம் ஒரு தனி தில்லு வேணும். அது கதையாக பார்க்காம நம்மளே அந்த இடத்துல இருந்தால் அந்த போலீஸை போட்டு அடிப்போம் போல இருக்கு. அந்த அளவுக்கு மிரட்டிப்பாப்பில் அந்த போலீஸ் கேரக்டரில் இருந்தவர். ஆனால் ஞானவேல் ராஜாவே நினச்சாலும் இப்படி ஒரு படத்தை திருப்பி எடுக்கவே முடியாது. ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தனி தில்லு வேணும். அந்த தில்லு நம்ம டைரக்டருக்கு அப்போவே இருந்துக்கு பாருங்கள். அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த 5 படங்களில் உங்களோட ஃபேவரட் இந்த படம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சினிமா ஃபேக்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.